வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் விற்கிற மாதிரி சிக்கன் நட்ஜெட்ஸ் நம்ம வீட்டிலே ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் நட்ஜெட்ஸ் செய்கிறதுக்கு நான் 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். எலும்பு இல்லாத சிக்கன் இது மாதிரி வாங்கி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். இது மாதிரி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை மூடி போட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப சாஃப்டாக அரைக்கக்கூடாது, அதே மாதிரி தண்ணி சேர்த்து அரைக்காதீங்க. அப்படியே அரைச்சிங்கன்னா இது மாதிரி அரைப்பட்டுடும். இப்போது நான் 2 ப்ரெட் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ சிக்கனுக்கு 2 ப்ரெட்டு கரெக்டாக இருக்கும். 2 ப்ரெட்டையும் அந்த சைடில் இருக்க அந்த ப்ரௌன் கலராக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த ஒயிட் கலரை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதோட பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கேற்ப ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து மூடி போட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வரும்பொழுது இது மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இது மாதிரி நல்லா கொரன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் சாஃப்டாக இல்லாத இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை ஒரு கட்டிங் போர்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோடவே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அதை நல்லா கைகளால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி உருட்டிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஸ்கொயராகவும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரெக்டாங்கிள் ஷேப்புக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்துடும். சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அந்த முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதோட கொஞ்சமாக பெப்பர் பவுடர், சால்ட் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் பீஸ் எடுத்து இதில் வச்சு டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்கணும். பிரெட் க்ரம்ஸில் சேர்த்து நல்லா அந்த பிரெட் க்ரம்ஸ் அந்த சிக்கன் பீஸ் மேலே எல்லாமே படுற மாதிரி அதை நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரியே நம்ம வச்சுருக்க எல்லா சிக்கன் பீஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேன். இதில் நம்ம ஒரு நட்ஜெட்ஸாக சேர்த்து நல்லா இதை டீப் ஃப்ரை பண்ணி வெளியே எடுத்தோன்னா ரொம்பவே சூப்பராக நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் நட்ஜெட்ஸ் நமக்கு ரெடி ஆகிடும். இது குக் பண்ணும்பொழுது மீடியம் ஃப்ளேம் வச்சா குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம் வச்சா மேலே இருக்க பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் உடனே கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம் வச்சா இதை குக் பண்ணுங்கள். அவ்வளோதான், பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். இது மாதிரியே நம்ம வச்சுருக்க எல்லா சிக்கன் பீஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதோட நம்ம டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.